அன்புக்கினியவர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறார். இன்னைக்கு இந்த உலகத்தில் பார்த்தோன்னா பல செயல்பாடுகள், அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஒருபுறம் சண்டை, போர், இதனால் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மறுபுறம் அன்றாட அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் தீர்ந்து கொண்டு அதனால் இந்த உலகம் முடங்கப் போகின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. மறுபுறம் உயிருக்கே ஆபத்தான நோய்கள் ஆங்காங்கே வந்து கொண்டிருக்கிறது. ஆக இவற்றையெல்லாம் குறித்து மனிதர்கள் மத்தியிலே அச்சம் என்பது உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த அச்சம் என்பது மனிதர்களுடைய எல்லா நிலைகளிலும் தென்பட்டு கொண்டிருக்கிறது. குழந்தைகள், இளையோர், திருமணமானவர்கள், முதியோர் என்று ஒவ்வொரு நிலையிலும் மனிதர்கள் அச்சம் என்பதை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தக்க வைத்து கொண்டே இருக்கிறார்கள். எதற்காக அச்சப்படுகிறோம், ஏன் அச்சப்படுகிறோம் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்ற பட்சத்தில் இந்த அச்சம் என்பதை நாம் தவிர்க்க நேரிடும் அன்புக்குரியவர்களே. ஆனால் அந்த கேள்வியை ஒருபோதும் நாம் எழுப்புவதில்லை. அதனால்தான் அச்சம் என்பது நம்முடைய வாழ்விலே தொற்றிக்கொண்டு நம்முடைய இயல்பான வாழ்க்கையை வாழ முடியாமல் அது முடக்கிவிடவும் செய்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே நமக்கு மிகப்பெரிய ஒரு தைரியமான ஒரு செய்தியை கொடுக்கிறார். அஞ்சாதீர்கள், அஞ்சாதீர்கள் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு தைரியமான ஒரு செய்தியை கொடுக்கிறார். இதை நாம் பழைய ஏற்பாட்டிலே இறைவாக்கினர் எசாயா புத்தகத்திலே 41வது அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று குறிப்பிடுகிறார். ஆக இந்த இறைவார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றால், விசுவசித்தோம் என்றால், நாம் எதை குறித்தும் பயப்பட மாட்டோம், அஞ்ச மாட்டோம். கடவுள் என் கூட இருக்கிறார், அவருடைய நீதியின் வலக்கரத்தினால் என்னை தாங்கி பிடித்து வழிநடத்துகிறார், எனக்கு கோட்டையும் மரணமாக இருக்கிறார் என்று நாம் எண்ணுவோம் என்றால், இந்த உலகத்திலே ஏற்படுகின்ற அனைத்து போர்களும், சண்டை சச்சரவுகளும், நோய்களும் இவற்றை குறித்து நாம் அஞ்ச மாட்டோம். காரணம், கடவுள் என் கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை நம்மை இவற்றை அனைத்தையும் கடந்து போக செய்ய வைக்கிறது அன்புக்குரியவர்களே. ஆகவே நாம் அஞ்சக்கூடாது. எதை குறித்து அஞ்சக்கூடாது என்று இரண்டாவது கேள்வி இங்கு எழுப்ப வேண்டும். நம்முடைய உடலை வதைக்கக்கூடியவர்களை குறித்து நாம் ஒருபோதும் அஞ்சக்கூடாது. நம்முடைய திரு அவை 2000 ஆண்டுகளுக்கு மேலாக நிலைத்திருக்கிறது என்றால், பல மறைசாட்சிகளுடைய இரத்தம் மிகப்பெரிய ஒரு வித்தாக அமைந்திருக்கிறது. அவர்கள் ஒருபோதுமே தங்களுடைய உடலை வதைப்போரை குறித்து அஞ்சியதே கிடையாது. அவர்கள் உடலின் மீதுதான் அதிகாரம் இருக்கும், ஆனால் ஆன்மாவின் மீது அதிகாரம் கொண்ட ஒரே ஒரு நபர் என்றால் அது கடவுள். கடவுள் ஆன்மாவின் மீதும் உடல் மீதும் அதிகாரம் கொண்டிருக்கிறார். அவரை குறித்து தான் நாம் அஞ்ச வேண்டும். சீராக் ஞான புத்தகத்தில் வாசிக்கின்றோம், கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய பயமே ஞானத்தின் துவக்கம் என்று வாசிக்கின்றோம். ஆகவே இறைவன் தான் நம் மீது அதிகாரம் கொண்டிருக்கிறார். ஆகவே அவரை குறித்து நாம் பயப்படுவோம். அவரை குறித்து நாம் பயப்படுகின்ற பொழுது அன்றாட வாழ்க்கையிலே நாம் தவறுகள் ஏதும் செய்யப்போவதில்லை. தீமையான எண்ணங்கள் நாம் ஒருபோதும் எண்ணப்போவதில்லை. தீமையான பேச்சுக்களை நாம் ஒருபோதும் பேசப்போவதில்லை. காரணம், கடவுள் என் மீது அதிகாரம் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால், அவர் தீர்ப்பு வழங்கக்கூடியவராக இருக்கக்கூடிய காரணத்தினால் நாம் எந்த ஒரு தீங்கும் செய்ய மாட்டேன் என்ற எண்ணம் நமக்குள்ளே உருவாகும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தை குறித்து அஞ்சாமல் இறைவனை குறித்து அஞ்சுவோம். இறையருளை நிரம்ப பெறுவோம். இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.